பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா எடுத்துகிட்டு போயிட்டு செந்திலோட சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஜனார்த்தன் உடனே அட்டம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் 10 லட்ச ரூபாய் பணம் கட்டினா மட்டும்தான் வேலைக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, என்னதுப்பா 10 லட்ச ரூபாவா? என்ன மீனா, உனக்கு இந்த வேலையை பற்றி எதுவும் தெரியாதா? உன்னை குழந்தையிலேருந்து சின்ன வயசுலேருந்து இந்த வேலை தான் நீ பண்ணணும், இப்படி தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தேன். அதனால உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 10 லட்ச ரூபாய் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க, நான் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே செந்தில் வந்து அதுக்கு என்ன ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. உடனே மீனா, என்னங்க என்ன சொல்றீங்க? 10 லட்ச ரூபாய் அரேஞ்ச் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாதுப்பா. எக்ஸாம் எழுதி இவர் பாஸ் ஆகிக்கிட்டோம், அதுக்கப்புறமே வேலை கிடைக்கட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்கா? இதை எப்படியெல்லாம் பேசி எப்படியெல்லாம் பண்ணணும்னு தெரியுமான்னு சொல்லிட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டு செந்தில், நீங்க கவலைப்படாதீங்க மாமா, 10 லட்ச ரூபாய் பணம் தானே, நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து செந்தில் கிளம்பி போறாங்க. சுகன்யா வந்து நேரா அங்க சக்திவேல் முத்துவேலோட வீட்டுக்கு வந்து, எனக்கு இந்த புடவை எல்லாமே பிடிச்சிருக்கு, இந்த புடவை எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பழனி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சுகன்யா நீ சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அங்க ரொம்பவே போர் அடிக்குது, எனக்கு இங்க இருக்க தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னதும், இல்லை வா போகலான்றாங்க. நீங்க போங்க, எனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ வான்னு சொல்ற இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சுகன்யாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இது நினைச்சு ரொம்பவே பயங்கர டென்ஷன்ல வருத்தமா கிளம்பி போறாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாண்டியனை காட்டுறாங்க. தங்கமயில கஷ்டப்படுறதை எல்லாம் அவங்க அம்மாவால பார்க்க முடியாம வந்து இங்க பாண்டியன் கிட்ட பேசுறாங்க. கல்யாணம் இருக்க குழந்தை குட்டின்னு ஆகட்டும், எதுக்காக இப்பவே வேலைக்கெல்லாம் அனுப்புறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ வரைக்குமே கோமதி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா, என்னை ஏன் அனுப்பலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய உரிமை அது. இப்போ இருக்க காலகட்டம் மாதிரி இருக்கா, சொந்த காலில் அவங்க நிற்கணும், அதில் தான் பெரிய சந்தோஷமே இருக்கு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கேட்டு ரொம்பவே பயங்கர வருத்தப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, இவங்களால எதுவும் காரியம் ஆக முடியலையே, தங்கமயில வேலைக்கு வந்து அனுப்பி அவர் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காளுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. மயிலோட அம்மாவும் அப்பாவும். மயிலோட சுயரபம் தெரிஞ்சா பாண்டியன் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.